சும்மாவே ஆடுவான். அவன் கால்ல சலங்கைய கட்டி விட்டீங்கன்னா, என்ன ஆட்டமா இருக்கும். அந்த மாரி தான் இன்னைக்கு உலக அரங்குல செலன்ஸ்கியோட புராணம் அப்படிங்கிறது அவரே பேசப்படுது. பொதுவாவே புராணத்த அடுத்தவன் பேசுவான். இங்க தலைவன் விதிவிலக்கு. தன் புராணத்த தானே பேசக்கூடிய ஒரே தலைவர் செலன்ஸ்கி தான். அவரு மிகப்பெரிய அளவுல சம்பவம் செஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாரா? ரஷ்யாவோட மிகப்பெரிய விமான தளங்கள்ல உள்ள குண்டுவீச்சு விமானங்கள ஏறக்குறைய அழிச்சிட்டாரு அப்படிங்கிறத 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் போச்சுயா. அது மைனர் ரிப்பேரோ, மேஜர் ரிப்பேரோ, இல்ல மொத்தமாவே புடுங்கிட்டு போச்சோ, அடி குடுத்தமா, பத்தி எரிஞ்சுச்சா, கெத்து தானே நானு அப்படின்னு சொல்லாத குறையா சொல்லிக்கிட்டே இருக்காரு மனுஷன். அது மட்டும் கிடையாது. தொடர் அப்டேட் தான். எந்த அளவுக்கு தொடர் அப்டேட்னா, யோவ் உன் நாடு யுத்தத்துல இருக்கியா? எல்லா நிலப்பரப்பும் போயிருச்சு. நீ ரஷ்யாவுக்கு 10% விமான இழப்ப உருவாக்குனா கூட, பெரிய அளவு தாக்கமோ, பிரயோஜனமோ உனக்கு கிடையாது. உன் எஜமானுக்கு உண்டு. அத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஆனா ஜெலன்ஸ்கிக்கு இதனால பெரிய அளவு ஆதாயம் இருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆதாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் அவரோட நிலைப்பாடு. அது என்ன கருமங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எதார்த்தமான உண்மையையும் பார்த்துருவோம். முதல்ல ஜெலன்ஸ்கி சொல்றது, மிகப்பெரிய அளவு சம்பவம். ரஷ்யா கண்ல மண்ண தூவிட்டோம் அப்படின்னு. அது உண்மைதான். காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவுல ரஷ்யா அங்கருந்து கனெக்டிங் பாயிண்ட்ட குறி வச்சு அடிச்சுது. அதுக்கு அடுத்து வேர் ஹவுஸ குறி வச்சு அடிச்சுச்சு. இந்த 2லயுமே தப்பிச்சு, ஆளில்லா விமானத்த உக்ரைனுக்குள்ள கொண்டு வந்து வச்சு, வெற்றிகரமா ஆப்பரேட் பண்ணிட்டார்கள். சுமார் 117 விமானங்கள நாங்க இதுக்காக உபயோகிச்சோம். அதாவது ஆளில்லா விமானத்த உபயோகிச்சோம் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அறிவிக்கிறார். அந்த படை யூனிட்டுக்கு மிகப்பெரிய பாராட்டு. அந்த தளபதியோட சந்திப்பு. அடுத்த கட்ட ஒட்டுமொத்த தளபதிகளையும் அவரோட அரண்மனையில கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டார். இது முழுக்க முழுக்க ரஷ்யா பேச்சுவார்த்தையில உடனே போரை நிறுத்தணும். இல்லாட்டி இதெல்லாம் மோஷன் பிக்சர் தான். அடுத்து ட்ரெய்லர் வரும், பிக்சர் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஷனே போயிரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லாத குறையா மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இவ்வளவு பெரிய தாக்குதல் எப்படி ரஷ்யா ஏமாந்துச்சு அப்படிங்கிறதுதான். முதல்ல இது ரஷ்யாவுக்கான அடி. அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவை கிடையாது. ரஷ்யாவுக்கு இது ஒரு வலுவான அடிதான். ஆனா இதோட மைலேஜ உக்ரைன் எடுக்க முடியுமான்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்ல. கொடூரமான முகத்த தான் காட்டப் போறார்கள். ஆனா இதோட மைலேஜ் அப்படிங்கிறது ஆர்க்டிக் பகுதிகள பாதுகாக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். என்டையர் ரஷ்யாவையும் பாதுகாக்கும். உக்ரைன் யுத்தத்துல ஈடுபடக்கூடிய யூனிட்டும் அதுல இருக்கு. இது எல்லாம் தாண்டி ஆர்க்டிக் பகுதிக்குள்ள ஏதாச்சும் ஒரு ரஷ்யாவுக்கு ஒரு புல் பேக் ஆகுது. அவர்கள் மைலேஜுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது அமெரிக்காவுக்கான மைலேஜ் தான். அப்ப இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா, ஐரோப்பா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேரும் இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. இவனுங்க என்ன தனியா ஜீம் பூம்பா போட்டா அம்புட்டு ஆளில்லா விமானத்த கொண்டு வந்திருப்பாய்ங்க. கொண்டு வந்தாலும் இப்பேற்பட்ட திட்டங்கள எப்படி நிறைவேத்தியிருக்க முடியும்? அப்படிங்கிற சந்தேகம். இந்த 2 பயலுகள்ல ஒரு பையன் பின்னாடி வெயிட்டா இருக்கான். ஒருத்தன் இருந்தா பிரச்சனை கிடையாது. ஐரோப்பா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா, அவன் நேரடியா எதிர்க்கிறான். அமெரிக்கா பேச்சுவார்த்தையில இருக்கான். பல விஷயங்கள் 2 பேருக்குள்ள டீலிங் ஓடுது. இந்த சூழ்நிலையிலயும் இப்படி முதுகுல குத்துனான் அப்படின்னா, சண்டை பெருசாயிரும் அப்படிங்கிறது தான். ஆனா அண்ணன் அமெரிக்காவ பொறுத்தவரையும், இந்த முதுகுல குத்துறதுல அமெரிக்காக்கு நிகர் அமெரிக்கா தான். சொல்லி பாரு, "டேய் நான் தான் குத்துவேன்னு தெரியும். அப்புறம் என்ன? என் மேல பழிய போடுற. உஷாரா நீ தான்ப்பா இருந்துக்கணும்." அப்படின்னு சொல்லி கடந்து போயிருவார்கள். ஆனா கடந்து போலாம். ரஷ்யா அதுக்கு சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டா, அவனுங்க நேரா நெஞ்சிலேயே குத்துவாங்கடா. டேய் எங்க வச்சு செய்யணுமோ அங்க வச்சு செஞ்சுருவாய்ங்க. அதனால அமெரிக்கா அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்குமான்னு கேட்டா, அமெரிக்கா எடுக்காது. அமெரிக்கா எந்திரங்கள் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அவனுங்களோட உளவுத்துறை டக்குன்னு ஒரு 10ஆம் கட்ட ரவுடிய செட் பண்ணி, அந்த ரவுடி களத்துக்குள்ள குதிச்சு, மெயின் வில்லனுக்காக சம்பவம் பண்ற மாரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ இந்த இடத்துல காட்டியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்ப ரைட்டு. ஒரு பெரும் யுத்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கான புகைச்சல் வந்துருச்சு. ரஷ்யாவ பொறுத்தவரை அவர்கள் சொல்ட்டார்கள், இவ்வளவு ஆளில்லா விமானம் வந்தது உண்மை. டார்கெட்ட ரீச் பண்ணிருச்சு. பெரிய அளவு சேதாரம்லாம் கிடையாது அப்படின்ட்டார்கள். 1, 2 ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகுதுல்ல, அது மட்டும் தான்டா. 1, 2 விமானம் சேதாரம்டா. மத்தபடி எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டார்கள். ஆனா 2வது வழி தான் ரொம்ப முக்கியமானது. இது உக்ரைனுக்குள்ள இருந்து ஆப்பரேட் பண்ணப்படலை அப்படின்ட்டார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் தரப்பு நாங்க ரகசியமான இடங்கள்ல கொண்டு வந்த ஆயுதங்கள வச்சு வெற்றிகரமா ஆப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாய்ங்க. ஆனா இவர்கள் ரஷ்ய தரப்பு வந்து, அவன் ரகசியமாவும் வைக்கல, ஒண்ணும் வைக்கல. முதல்ல இது உக்ரைனுக்குள்ள இருந்தே பறக்கலடா. பறந்திருந்தா 10 செகண்ட் கூட தாங்கி இருக்காதுடா.
இது வெளியில இருந்து வந்துருச்சு. சம்பவம் நடந்ததுக்கு பதிலடி உண்டு அப்படின்ட்டார்கள். அந்த உண்டு இம்மீடியட்டா ரஷ்யா காட்டணும்ல. அதனால இம்மீடியட்டா மிகப்பெரிய அளவுல ட்ரெய்னிங் சென்டர்ஸா இருக்கக்கூடியது, இல்ல முக்கியமான சில மறைமுக வேர்ஹவுஸா இருக்கக்கூடிய 2, 3 லொகேஷன்கள குறி வச்சு தாக்கியிருக்கார்கள். அது பத்திக்கிட்டு எரியுது. ஆனா, இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு போதாது. அப்ப பெரிய சம்பவம் இருக்கு. ஆனா, இதுல உண்மையான குற்றவாளி யாரு? எப்ப கண்டுபிடிப்பாய்ங்க? ஏன் அப்படின்னா, இது முதல் தாட்டி கிடையாது. கிரெம்ளின் பாலம் வெடி வைக்கப்பட்டது. மிகப்பெரிய சம்பவம் தான். அது இன்னைக்கு வரையும் மிகப்பெரிய மர்ம தேசம் மாரி ஓடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவே சில நாடுகள போட்டு விடுது. சில நாடுகள் அமெரிக்காவ போட்டு விடுறார்கள். எல்லா பயலும் சேர்ந்து ஜெலன்ஸ்கிய போட்டு விடுறாய்ங்க. டேய்! ஒரு முடிவ எடுங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டிய ரஷ்யா, சாலிடான சில எவிடன்ஸ வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. உளவுத்துறைக்கு என்னைக்கு உத்தரவு வரப்போதோ, இல்ல உளவுத்துறை ஏற்கனவே களத்துல இறங்கி இருக்கோ, அந்த பயலுகளுக்கெல்லாம் டிக்கெட் கிழிச்சு குடுக்குறக்கு. அடுத்த கட்ட விஷயம் அப்படிங்கிறது, இப்ப இதே மாரி பெரிய விஷயம் தான். நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் வெடி வச்சு தகர்க்கப்பட்டது. அந்த சம்பவத்துக்கு ரஷ்யா ஒரு பெரிய அளவுல பழி தீர்க்கணும். அதுவுமே வெயிட்டிங் லிஸ்ட் தான். அதையும் இதே மாரி பட்டியல் போட்டு உளவுத்துறை கையில இருக்கா? இல்ல ராணுவம் கையில இருக்கா? அப்படிங்கிற கேள்வி ஜாஸ்தி ஆகும்போது தான், அடுத்த கட்டமா ஒரு பாலத்த இடிச்சாய்ங்க. அது கூட சரி ரைட் அப்படின்னு கடந்து போயிரலாம். யுத்த காலங்கள் அப்படி இப்படின்னு போக்கு காட்டினாலும், டக்குனு இந்த சம்பவம் அப்படிங்கிறது, இந்த பேஸ தாக்கி இவ்வளவு விமானங்கள் தாக்கப்பட்டதுன்னு கிளைம் பண்றது, ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வருங்காலங்கள்ல. காரணம், ஒரு உக்ரைனால இப்படி செய்ய முடியுது, அமெரிக்காவால இப்படி செய்ய முடியாதா? அப்படின்னு இந்த இடத்துல அந்த மாரி கேட்க தேவையில்ல. அமெரிக்காவும் இதே மாரி அனுபவிக்கணும். ஆனா, இதே மாரி உக்ரைன் மாரி மிடில்ல பல ஆட்கள செட் பண்ணலாம். அப்படி பல ஆட்கள செட் பண்ணி, பல வருடங்களுக்கு ரஷ்யாவ இதே போக்குலயே வச்சு இன்னைக்கு உக்ரைனு ஒரு 5 வருஷம் கேப் விடலாம். பைடன் மாரியே இன்னொரு ஆள் வரும்போது, படார்ன்னு இன்னொரு நாட்ட ரஷ்யாவுக்கு எதிரா ட்ரிகர் பண்ணா, இப்படி ஒவ்வொருத்தங்கிட்டயும் மல்லு கட்டிக்கிட்டே இருந்தா, ரஷ்யாவோட பொருளாதாரம் தான் என்ன ஆகுறது? ரஷ்யாவோட புகழ் தான் என்ன ஆகுறது? அதனால வச்சு செஞ்சா மட்டும் தான், அடுத்த ஒருத்தன் இந்த மாரி விலை போய் இறங்க மாட்டான் அப்படிங்கிறதும் ஒரு தியரி ஓடுது. இன்னொரு தியரி அப்படிங்கிறது, ஏன்டா இந்த தியரி இவ்வளவு காலமா பனிப்போர் முடிஞ்சு இவ்வளவு காலம் கழிச்சாடா புத்தியில வந்திருக்கோம் அமெரிக்க புத்தியல்ல. இதுக்கு இதுவரை ஆளே சிக்கல. இதே உக்ரைன்லயே ஆள் சிக்கல. இப்ப ஜெலன்ஸ்கி சிக்கியிருக்காரு. இதே மாரி இன்னொரு ஆள் சிக்கிறதெல்லாம் சாமானியம் இல்ல. சிக்கிற மாரி இருந்தா ரஷ்ய உளவுத்துறை முழிச்சுக்கும். டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துரும் அப்படின்னு சொல்றார்கள். இதெல்லாம் ரஷ்யாக்குள்ள பேசப்படுது. ஆனா, அடி குடுத்தா மட்டும் தான் ரஷ்ய அதிபரோட புகழுக்கு எந்த பங்கமும் வராது. இல்லாட்டி போற வரவன் பூரா பேசுவான் இதே விஷயத்த. வெளியில பேசுறது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரஷ்யாவுக்குள்ள எவனாச்சும் பேசினா அவனுக்கு டிக்கெட்ட கிழிப்பாரு. அதுக்கடுத்து இந்த சூழ்நிலைய உருவாக்குனவனுக்கு டிக்கெட்ட கிழிப்பாரு. இதுக்கு நடுவுல நமக்கு என்ன தேவை அப்டின்னா, இதுல நடுவுல அண்ணன் அமெரிக்கா விளையாண்டானா? இல்லையா? அப்படிங்கிறது தான். ஒருவேள விளையாண்டிருந்தா இந்த சம்பவம் அப்படிங்கிறது உலக புகழ்பெற்ற பழைய சம்பவங்கள்ல வரும். அது உண்மையா பொய்யான்னு இன்னைக்கு வரையும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்டின்னா, அமெரிக்கா யுத்தத்திலேயே குதிச்சிருக்காது. அமெரிக்காவோட பயணிகள் கப்பல் தாக்கப்பட்டனால தான் 2ஆம் உலகப் போர்லயே குதிச்சாய்ங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அது உண்மையா அப்படின்னு கேட்டா, அதுல 1000 பொய்கள், 1000 உண்மைகள் இருக்கு. கடைசியா வர. அதே மாரி தான். பெர்ல் ஹார்பர் தாக்கப்பட்டனால தான், ஜப்பான் மேல அணுகுண்டே வீசினோம் அப்படின்னு சொன்னாலும், அதுலயும் 1000 பொய்கள், 1000 உண்மைகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கறக்கு சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் ஒத்து வரும்போது, விரிவா நம்ம இங்க பார்ப்போம்.